இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எதற்குமே உதவாத நம்மை தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 118, 22, 23 நான் வாசிக்கிறேன். வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா எது வேண்டாம் என்று யூஸ்லெஸ் தூக்கி போட்ட காரியம் கர்த்தர் அதை யூஸ்ஃபுல்லா மாற்றும் பொழுது அது எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா 8 பிள்ளைகள் அவங்க வீட்டுல, தாவீது வீட்டுல ஈசாய் அவங்க தகப்பனுக்கு 7 பேர் நல்ல வீட்டுல நல்ல வசதியா அவங்க மற்ற நல்ல நல்ல பொறுப்புகள்ல இருந்து நல்லா இருக்கிறாங்க. திடீர்னு தீர்க்கதரிசி அவங்க ஊருக்கு வரும்பொழுது ஒரு பலிவிருந்து ஆயத்தப்படுகிறது. அப்பொழுது தாவீதை அழைக்கவே இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றிலும் கடைசியான பையன் எதற்குமே பயனற்றவன். அவனுடைய வேலை ஆடு மேய்க்கிற வேலை. ஒருவேளை படிக்கலன்னா கிராமங்கள்ல சொல்லுவான், நீ ஆடு மாடுதானா மேய்க்கணும்னு சொல்லுவாங்க. அவனை அந்த தகப்பனுடைய ஞாபகத்தில் கூட வைத்துக் கொள்ளவில்லை. அப்போ தாவீதுடைய தகப்பன் மற்ற அண்ணன்மாரெல்லாம் அங்க போறாங்க, எல்லாரும் போய் அங்க செலக்ட் பண்றதுக்கு நிக்கிறாங்க அந்த நேர்முக தேர்வுக்கு. தாவீது அழைக்கப்படவில்லை. அந்த 7 பேரும் கர்த்தர் புறக்கணிக்கிறார். 7 பேரும் பார்ப்பதற்கு ஹைட் வெயிட்டா நல்லா ஃபிட்டா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக அவன் ஒண்ணுக்குமே உதவாதுன்னு சொல்லி காட்டுல இருந்த அந்த தாவீதை தான் கூட்டிட்டு வர சொல்றாரு. தீர்க்கதரிசியே குழம்பி போறாரு. 7 பிள்ளைகள் வந்தும் ஆண்டவர் செலக்ட் பண்ணல. என்ன ஆச்சுன்னு பார்க்கும், பிள்ளைகள் இவ்வளவா? அப்பதான் தகப்பனுக்கே ஞாபகம் வருகிறது, இன்னொரு பையன் இருக்கிறான், காட்டில் இருக்கிறான், ஆடு மேய்க்கிறான், அழைத்து வர சொல்லுகிறான். அவனை அபிஷேகம் பண்ணி வரும் நாட்கள்ல இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாய் மாறுகிறான். யோசித்து பாருங்கள், எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆகாத தள்ளி அவன் எதற்குமே யூஸ் இல்ல, ஆடு மேய்க்கிறான், அதனாலதான் காட்டில் இருக்கிறான். யோசித்து பாருங்கள், அவனை தான் தேவன் உயர்த்தினார். இன்னைக்கு உதவாத பிரயோஜனமற்ற நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? என் தேவன் பயன்படுத்துவாரு, சாதாரணமாக அல்ல, அசாதாரணமாய். ஒன்றுக்கும் இல்லாத ஆடு மேய்க்கிறவனை அரசனாய் மாற்றக்கூடுமானால் நம்மையும் ஏன் பயன்படுத்த முடியாது? நம்மையும் ஆசீர்வதிக்க முடியாது. புத்தகத்துல ஒரு காரியத்தை நான் படித்தேன். அதுல பார்க்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அசிசி என்கிற பட்டணம், அங்க பிரான்சிஸ் என்கிற வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரருக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அது என்ன கொஸ்டின்னா, கர்த்தர் இவ்வளவு வல்லமையா உங்களை பயன்படுத்துறாரே, மகிமையான காரியங்கள் உங்கள் மூலமா செய்யறாரே, இதனுடைய ரகசியம் அல்லது இதனுடைய காரணம் என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? உலகத்துல ஒன்றுக்குமே உதவாத ஒருத்தன் யாராவது இருக்கிறானான்னு சொல்லி பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூமியை நோக்கி பார்த்தாரா. யூஸ்லெஸ் எவனா இந்த பூமியில ஒருத்தங்க இருப்பானான்னு பார்க்கும்போது அவருடைய கண்கள்ல நான் பட்ட என்னதான் அவர் கண்டாரு, ஒண்ணுக்கு உதவாத ஒருத்தனா இருக்கான் பாருன்னு பார்த்தா அதுதான் இந்த பிரான்சிஸ். அவர் என்ன பண்ணாரு, உடனே அழைத்தாரு. நான் அந்த அழைப்பின் குரல் கேட்டு ஓடி போனேன், கீழ்ப்படிந்தேன். அதோடு மட்டும் அவர் என்னை நேசிச்சாரு, தன்னுடைய கரங்கள் என்னை எடுத்து பயன்படுத்தினாரு. அதனாலதான் இந்த அளவு தேவன் பயன்படுத்துறத நீங்க பாக்குறீங்க. என்னால ஒண்ணுமே, இன்னைக்கு கூட என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லாமே என்னுடைய ஆண்டவர் தான் செய்கிறாரு என்று பதில் சொன்னாராம். எத்தனை உண்மை! எதற்குமே உதவாத ஒரு மனிதனை எடுத்து வல்லமையாய் சரித்திரம் படைக்கிற அளவுக்கு தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். ஆண்டுடைய கண்கள் ஒன்றுக்கு உதவாதவர்களை கூட பார்க்கும் பொழுது எடுத்து உதவுகிறவர்களாய் மாற்றிவிடும். மனிதனுடைய கண்கள் குறைவுகளை பார்க்கும், நிறைவுகளை பார்க்காது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவுதான் பார்ப்பார். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்டாலும் என் தேவன் உங்கள் தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவன்.
சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போயிடாதுங்க. நான் ஃபிட்டா இல்ல, எனக்கு எதுவுமே கிடையாது, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குது, எனக்கு நல்லதுங்க நடக்க போகுது, யாரு என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க, நேசிக்க மாட்டேங்காங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த புலம்பல் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அழைக்கிற ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அவர் நம்மை நேசிக்கிறவர். அவருடைய கரத்தில் நம்மை முழுவதும் அர்ப்பணிக்கும் பொழுது நாமும் பயனுள்ள பாத்திரமாய் மாறுவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்காக அண்டியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எதற்குமே உதவாத அல்லது வீடு கட்டுகிறவள் இந்த கல் ஆகாது தூக்கி போட்டது கூட ஒரு நாள் மூளைக்கு தலைக்கலா இது மாறினது என்று வேதத்திலே வாசிக்கிறது போல, இது கர்த்தராவே ஆயிற்று என்று சொன்னது போல, உதவாத பயனற்ற நிலைமையிலே, கெட்டுப்போன நிலைமையிலே, உடைந்து போன நிலைமையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் தூக்கி எடுத்து மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பயன்படுத்துகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க தோற்று போய், நம்பிக்கை இழந்து போய், உடைந்து போய், இனி எனக்கு என்ன இருக்கிறது எல்லாவற்றையும் இழந்து போய் பரிதாபமாய் என்ன செய்வதென்று அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க கூடுமானால் இன்றைய தேவனுடைய அழைப்பு அவர்களுக்கு நேராய் வருவதாக, உடைய கரம் நீட்டப்படுவதாக, உடைய அன்பு அவருடைய இருதயங்களில் ஊற்றப்படுவதாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எதற்குமே உதவாத நம்மை நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் கண்டுபிடிக்கிறது. அதோடு மட்டுமல்ல, கனப்படுத்துகிறது. அவருடைய கரத்துல கொடுத்து இந்த நாளை தொடங்குவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.